சேகர் ஐயாரா அதாவது இந்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதாவது இந்த அளவிலே எந்த அளவிலே ஏனென்றால் இன்னும் சில குறைநிலைகள் இருக்கும், குறையை நீக்குங்கள், நிறைய ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற நிலையிலே அந்த மாணவர்கள் அதாவது கன்னியம்மன் கட்டை அந்த அத்துணை மாணவர்களும் ஆசிரியரை பெருமைப்படுத்த வேண்டும், குருவை மதிக்க வேண்டும், குருவுக்கு காணிக்கை கட்டாயம். ஏன்னா பிரதி பலன் அவர் செய்த உதவிக்கு பலன். அந்த மாணவர்கள் அத்துணை பேர்களும் சேர்ந்த அதாவது இந்த பட்டு பீதாம்பரம் இந்த சட்டை இதில் ஒரு 500 ரூபாய் வைத்திருக்கிறார்கள், அத்தனையும் சேர்த்து கொடுத்திருக்கின்றார்கள். இன்னும் அவர் அதாவது நாங்கள் ஒரு இவர் வந்து ஆசிரியர் கூட உறவிட அன்பு சகோதரர் ஆகையினாலே கலை வந்த கிராமம் செழிக்க, கட்டை கூத்து கலை வளர, சேகர் வளர, அவர் குடும்பம் வளர, இந்த கிராமமே வளர வேண்டும் என்று அன்னையாம் கன்னியம்மனை பிரார்த்தித்து அதாவது இந்த மரியாதை அவருக்கு கொடுக்கின்றோம். எங்களுடைய குருவுக்காக சீடர்கள் எல்லாம் கண்டுகளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் எங்கள் கட்டை கூத்து குழுவின் சார்பிலே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, பிரியாவிடை பெயராமல் கழுத்து தபசு நீ போயிட்டு போறீங்க, பிரியாவிடை போயிட்டு போறீங்க, பிரியாவிடை கொடுக்கவில்லை, இருக்க வேண்டும். அடுத்தது அர்ஜுனன் தவநிலை என்ற நாடு தொடர்ந்தா ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்களும் வீட்டிற்கு சென்று சில வேலைகள் முடித்து அரை மணி நேரம் தான் உங்களுக்கு டைம். அதாவது அரை மணி நேரத்திலே அர்ஜுனன் தவநிலை என்ற நாடகம் இங்கே இல்லை, கன்னியம்மன் அதாவது ஆலயத்தை நடக்கிறது. எல்லோரும் அர்ஜுனை பேர்கள் வரணும். ஏன் சொல்றேன்னா இந்த அர்ஜுனன் தவநிலை, இந்த அர்ஜுனன் தவணை என்ற நாடகம் அதாவது ஒரு வருஷத்துல 2 இருக்காது. அர்ஜுனன் தவநிலை என்ற நாடகத்தை பார்ப்பது கடினம், அரிதம். எங்கோ ஒரு இடத்துல தான் நடக்கும். அர்ஜுனன் தவநிலை, திருமணம், சீமந்தம் இதெல்லாம் பார்க்கணும் கட்டாயம். ஆகையினாலே அர்ஜுனன் தவநிலை என்ற நாடகத்தை நீங்க பார்க்க வேண்டும். அதில் ஒரு முக்கியமான விஷயம், அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், திருமணமாகாதவர்கள், நோயுற்றவர்கள், சில குறைகள் உடையவர்கள் பெண்கள் மட்டும்தான். பெண்கள் அதாவது குளித்து புத்தாடை அணிந்து தேங்காய் கற்பூரம் வாழைப்பழம் கொண்டு வந்து அதாவது அர்ஜுனன் கைலாயம் சென்று சிவபெருமானை நோக்கி தவத்தை செய்து பாதுபலம் பெறுகின்ற நிலையிலே சிவசிவா என்று சிவத்தை அதாவது அர்ஜுனன் தவம் செய்வார். அப்போ நீங்கள் கீழே இருந்துவிட்டு சிவனை அந்த 5 குழந்தைகளை மடக்கி சிவா எங்களுக்கு உற்ற குறைகளை நீக்க வேண்டும், நீதான் அருள் செய்ய வேண்டும் என்று அதான் வரவா அதை சுமார் நாம் எல்லோரும் சிவனை வணங்க வேண்டும். அவங்க தான் வணங்கணும் கிடையாது, நாம் எல்லோரும் சிவனை வணங்க வேண்டும் என்று இன்னும் அரை மணி நேரத்திலே அர்ஜுனன் தவணைகளை என்ற நாடகம் நடைபெறுவது. அர்ஜுன பேர்களை சென்று சீக்கிரம் வந்துருங்க, அரை மணி நேரம் தான் டைம். எல்லாரும்